கொஞ்சம் 1 கிலோ அப்புறம் பச்சை மிளகாய் 1/4 கிலோ. இந்த தாடி வச்சிருக்க தாத்தா யாரு? உனக்கு தெரியாதா ஷின்சோ? அவர்தான் சாண்டா கிளாஸ். கிறிஸ்மஸ் டைம்ல சாக்லேட்டும் கிஃப்டும் கொடுப்பாரு. சாண்டா தாத்தா எங்க சாக்லேட் கொடுங்க. தரேன். நீ முதல்ல வீட்டுக்கு போ, நான் நைட்டு வந்து உனக்கு சாக்லேட்டும் கிஃப்டும் தரேன். நைட்டா தருவீங்களா? நிஜமா வருவீங்கல்ல? போய் சொல்லல. நமக்காக அம்மா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீய எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்கன்னு பாரு. சரி, இத வைக்கிறதுனால நமக்கு என்ன ஆக போகுது? என்ன கிடைக்க போகுது? இத வச்சாதான் சாண்டா கிளாஸ் இங்க வந்து நமக்கு கிஃப்ட் கொடுப்பாரு. இத வச்சா சாக்லேட்டும் கிஃப்டும் கொடுப்பாரா? எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிச்சு. கம்பு இங்க இருக்குடியா. அவரு எனக்கு தர கிஃப்டையும் சாக்லேட்டையும் கிடல வச்சுட்டு போச்சல. ரொம்ப அறிவுதான். பசங்களா, என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ, என்ன இதெல்லாம்? சாண்டா கிளாஸ் இவங்களுக்காக கொடுக்கிற கிஃப்ட் அதுல போடுவாராம். சூப்பர் ஐடியா இல்லமா? ஆமா சூப்பர் தான் பசங்களா. சாண்டா கிளாஸ் எல்லா குழந்தைங்களுக்கும் கிஃப்ட் கொடுப்பாரு. எங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பாரு? அது சொல்றது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் அம்மா அப்பா, நீங்க குட்டியா இருக்கும்போது உங்களுக்கு கிஃப்ட் கிடைச்சிருக்கா? எனக்கு நிறைய கிஃப்டும் சாக்லேட்டும் கிடைச்சிருக்கு. நாங்களும் சின்ன பசங்களா இருக்கும்போது உங்களை மாதிரி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்களை ஒன்னும் மறந்துட மாட்டாரு. கண்டிப்பா மாட்டாரு ஷின்சோ. சாண்டா கிளாஸ் என்னைக்குமே யாரையும் மறக்க மாட்டாரு. எனக்கு சாண்டா தாத்தாவை பார்க்கணும். சிச்சிமாட பேச்சாம் நாமளே போலாமா? நீங்களாம் போனா பார்க்க முடியாது. சாண்டா தாத்தா உங்களையே தேடி வருவாரு ஷின்சோ. நாள் நாங்க ஒரு பார்க்கதான் போறோம். ஏன் பாரு, 2 பேரும் நைட்டு தூங்குவீங்களா இல்ல இப்படியே உட்காந்துட்டு இருப்பீங்களா? இல்ல, நாங்க சாண்டா தாத்தாவை பார்க்காம தூங்க மாட்டோம். என்னமோ பண்ணுங்க. சரி, சாண்டா வந்தா என்னையும் எழுப்புங்க, சரியா? பார்க்கணும்னா நீ முழிச்சிட்டு நாங்க எழுப்ப மாட்டோம். சரியான போங்கு புடிச்சதுங்க. நைட்டு ஃபுல்லா முழிங்க. எனக்கு என்னமோ யாரோ வந்திருக்காங்கன்னு தோணுது. சாண்டா தாத்தா கூட கிளம்பிடி. ஆமா கரெக்ட். அதோ சிஞ்சோ, டக்குனு பிடிச்சிஞ்சோ. புடிச்சிட்டேன். அந்த தாத்தா டாடி தாத்தா கிடைச்சிட்டாரு. ஐயா ஜாலி. அச்சோ, இது அப்பாவா? நான் சாண்டா தாத்தா நினைச்சிட்டேன். சாலி, ஓடன்று. தலையில செம்ம அடி. கொஞ்சம் தலையில அடிபட்டிருக்கான்னு பார்த்து சொல்ல ஹட்டோரி, ரொம்ப வலிக்குது. ஷின்சோவை நினைச்சா வருத்தமா இருக்குப்பா. அவன் சின்ன குழந்தை ஹட்டோரியா தான் சாண்டாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். விடு. நிஜமாவே சாண்டா கிளாஸ் வருவாரான்னு எனக்கு கூட சின்ன வயசுல சந்தேகம் இருந்துச்சு. இது பாருங்க, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. யாராவது சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டுட்டு வந்தா சின்சோ சுஷிமாரோட ஆசை கண்டிப்பா நிறைவேறும் இல்லையா? அதெல்லாம் சரிதான். ஆனா சாண்டா கிளாஸா யாரு வேஷம் போடுறது? அந்த பிரச்சனையே என்கிட்ட விட்டுருங்கப்பா. என்கிட்ட நல்ல ஐடியா இருக்கு. ஹட்டோரி இருக்க பயமே. டேய் டேய், எவ்வளவு நேரம் ஆகுது பாரு. அந்த சாண்டா தாத்தாக்கு பொறுப்பு இருக்கா? வரவே இல்லை இன்னும். ஒருவேளை நம்ம வீட்டுக்கு வர வழியை மறந்துட்டாரோ என்னவோ. ஆமா தானே? இல்ல சொன்னா எல்லாரோட வீட்டு கரெக்டா ஞாபகத்துல வச்சிருப்பாரு. அப்படின்னா இப்ப வரைக்கும் நமக்கு கிஃப்ட் கொடுக்க சாண்டா தாத்தா ஏன் வரல? எனக்கு தெரியல. ஏதோ சட்டம் கேக்குது. வா சாண்டா கிளாஸ் வந்துட்டாரு. சீக்கிரம் வா. அடடடடா, சாண்டா கிளாஸ் வந்துட்டாரு. வா சீக்கிரம் வா செஞ்சு. அப்ப பாக்கலாம் செஞ்சு. வா செஞ்சு, சாண்டா கிளாஸ் வந்துட்டாரு. 2 பேரும் இதே மாதிரி கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் எப்படி வருவாரு? தயவு செஞ்சு தூங்குங்க, என்னையும் தூங்க விடுங்க. சரி சாலி. கிளி 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 டிங் 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 டிங். சாண்டா தாத்தா வந்துட்டாரு. போட்டுக்கிட்டா யாரு? எனக்கு கிஃப்ட் சாக்லேட் எல்லாம் வச்சிருக்காங்க. குடிக்காம விட மாட்டோம். என்ன பண்றீங்க 2 பேரும்? அடடா, என்ன பண்றீங்க 2 பேரும்? விடுங்க அவரை. சாண்டா கிளாஸ் பின்னாடியே விட மாட்டேன். சிச்சுமாரோ சாண்டா தாத்தா ஏன் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு?
அடடடடடா, சாண்டா கிளாஸ் நமக்கு நிறைய gift கொடுத்திருக்காரு. சாக்லேட் ரோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாவ், எனக்கு டாய் கன் கிடைச்சிருக்கு. சரி, சாண்டா தாத்தாக்கு எனக்கு நிஞ்சா ஸ்டார் வேணும்னு எப்படி தெரியும்? அதுவும் தொட்டியா தொட்டுக்காரு. சூப்பர். அட, அவருக்கு எல்லாம் தெரியும்பா. அத்தடி அண்ணா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நேத்து நைட் நாங்க தூங்கும் போது சாண்டா தாத்தா வந்து எங்களுக்கு நிறைய gift கொடுத்தாரு. ஆனா பிடிக்கிறதுக்குள்ள ஓடிட்டாரு. அப்படியா? ஆனா நாங்க யாரு? பெற்ற கிழிச்சிட்டோம்ல. அம்மா, என்ன அதோட பேண்ட் கிழிஞ்சு இருக்கு. என்ன எப்படி ஓட்டா? அப்படின்னா நீங்க தான் சாண்டா தாத்தாவா வந்தீங்களா? சாண்டா கிளாஸ் வேலைய நான் பார்ட் டைமா செய்றேன். அப்படின்னா எனக்கு உங்களோட ஆட்டோகிராஃப் கொடுங்க அண்ணா, please. எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் வேணும். நான் எல்லார்கிட்ட சொல்லுவேன், எங்க அண்ணா தான் சாண்டா தாத்தான்னு. சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டு கடைசில என் பேண்ட் தான் போச்சு. டிங் டிங்.